ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மைதா மாவில் செஞ்ச பிஸ்கெட். இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான பிஸ்கெட். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பிஸ்கெட் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா, சரியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்தாலே போதும். இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு கையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைனா விஸ்க் இருந்தால் கூட இந்த மாதிரி வந்து சர்க்கரை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா கரைச்சி விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுக்குங்க. இப்போ சர்க்கரை நமக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இதில் சரியாக ஒரு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதிலே பார்த்தீங்கன்னா எல்லா மாவும் பார்த்தீங்கன்னா கலக்க பாருங்கள். சப்போஸ் உங்களால் கலக்க முடியலன்னா தண்ணி வந்து தெளித்து விட்டு வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஓரளவுக்கு இது பிசைஞ்சு விட்டோன்னே பார்த்தீங்கன்னா இதில் சரியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதில் வந்து நெய் சேர்த்துருக்கேன். கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு வனஸ்பதி தான் சேர்ப்பாங்க, அதாவது டால்டா தான் சேர்ப்பாங்க. ஆனால் வீட்டில் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து சேர்த்துருக்கேன். சரியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய்யும் சேர்த்து இந்த மாவு கூட பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மாவு பார்த்தீங்கன்னா டைட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லூஸாக இருக்கக்கூடாது. இந்த மாவு டைட்டாக தான் இருக்கணும். எனக்கு நான் கலந்து வச்சுக்கிற சக்கரை தண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு பத்தாம தான் போச்சு. நான் மறுபடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் வந்து தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் வந்து மாவு பிசைஞ்சிட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா சரியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கல. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் எனக்கு தண்ணி தேவைப்பட்டது. ஏன்னா நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்க்கும்போது நம்ம சேர்த்துருக்க சக்கரை சேர்த்துருக்கும் ரொம்ப மாவு வந்து இலகுன மாதிரி ஆகிடும். அதனால் கண்டிப்பாக தண்ணி வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணியிலே வந்து கலக்க பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு மாவு கொஞ்சம் பிசைய வரல அப்படின்ற போது மட்டும் வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு கட்டியான பதத்துக்கு இந்த சப்பாத்தி மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த திக்காக இருக்குது இல்லைங்களா மாவு, இந்த அளவுக்கு கெட்டியாக வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இதை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் விடணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. டக்குன்னு வந்து நம்ம பிஸ்கட் வந்து கட் பண்ண வேண்டியது தான். இந்த மிக்சரை மாவை பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 பகுதியாக வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா என்னுடைய பூரிக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா 2 பகுதியாக நான் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இது ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு ஆக்கிட்டு இந்த மாவை பார்த்திங்கன்னா திரட்டி எடுத்துக்குங்க. நல்லா ஒரு திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் லெவலுக்கு இதை வந்து இந்த மாவை வந்து திரட்டி எடுத்துக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வரும். மாவு கலந்தோடனே இப்போ வந்து திரட்டின்னு இருக்கும் பாருங்கள். நல்லாவே திரட்ட வருது பாருங்கள். மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மாவு பார்த்தீங்கன்னா சரியான லெவலில் பிசைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு வந்து திரட்டியாச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன பீசஸாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஓரங்களில் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நமக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான் வந்து செஞ்சு இருக்கப்படும் கடைசி வரைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்புக்காக இந்த ஓரங்களில் மட்டும் இந்த மாதிரி வெட்டி எடுங்க. இல்லை உங்களுக்கு ஷேப்பே தேவையில்லைன்னா அப்படியே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பீசஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷேப்பாக தான் இருக்கும், கட்டம் கட்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக வந்து வந்து போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். டக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம கடையில எல்லாம் பார்த்திங்கன்னா டால்டா தான் சேர்த்து செய்வாங்க. இதில் நான் வீட்டிலேயே பார்த்திங்கன்னா நெய் வந்து சேர்த்து வந்து செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்கெட் ரெசிபியை வந்து செஞ்சு கொடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்குங்க. முதல்ல இருக்கிற எல்லா மாவும் திரட்டிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்குங்க. அப்போ தான் நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்செடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எல்லா பீசஸும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. தனித்தனியாக வந்து பிரித்து விட்டுக்குங்க. முதல்லையே இருக்கிற எல்லா மாவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து ஒரு பிஸ்கட் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு வந்து பீசஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேணால், லோ ஃப்ளேமில் வேணால், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயிலுடைய பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் பிஸ்கெட் போட்டோடனே பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வரும். அதன் பிறகு அழகாக அதுவே பார்த்திங்கன்னா மேலே எழும்பி வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் சரியான லெவலில் அந்த ஆயில் வந்து சூடுபடுத்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் பிஸ்கெட்டில் ஓரங்களில் பார்த்திங்கன்னா அந்த வெடிப்பெல்லாம் வரும் இல்லைங்களா, கரெக்ட் லெவலில் வரும். இப்போ பாருங்கள் அழகாக மேலே எழும்பி வருது பாருங்கள். இதுதான் சரியான ஹீட்டில் வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம்.
சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த விரிசல் விட்ட மாதிரி அந்த பிஸ்கெட்க்கு ஒரு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்தீங்கன்னா மேலுக்கு மட்டும்தான் நல்லா செவந்திருக்கும். அந்த உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆயில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. சூடு பண்ணி எடுத்துகிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா செவக்க வந்தவொடனே இந்த பிஸ்கெட்டை வந்து எடுத்துருங்க. அவ்வளோதான், பிஸ்கெட்லாம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சைட்லலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா வந்து விரிசல் விட்டுருக்கு பாருங்கள். பிஸ்கெட்டும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. நான் உங்களுக்கு இது எடுத்துட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தனா கூட அது வந்து இழுத்துக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக ஆயில் வந்து இல்லவே இல்லை, கரெக்டாக இருந்தது ஆயில் எல்லாமே. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு அந்த கட் பண்ணி வச்சுருக்க இல்லைங்களா, எல்லா பிஸ்கட்டும் இதே ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துடலாம். அந்த பிஸ்கட் செய்கிற ப்ராசஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். ஆனால் ஆயிலில் போட்டு அந்த மீடியம் ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா இதை பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கூட ஆகும். அப்படி இருந்தால் தான் பிஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே நல்லா செவந்தும் உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தீபாவளி ரெசிபிஸ் வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம வெளியே இந்த மாதிரி பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறத விட வீட்லேயே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அண்ட் ஈஸியாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து செஞ்சு கொடுத்துடலாம். இதே பிஸ்கெட்டு கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஆனால் அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து எனக்கு மைதாவில் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாறி இருந்தது. உங்களுக்கு சப்போஸ் மைதா பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சு பார்க்கலாம். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி அந்த நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக இருக்காது. மைதாவில் செஞ்சால் மட்டும்தான் அதே டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த பிஸ்கெட்டோடைய டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் 2வது பேட்சும் போட்டு இருக்கு இல்லைங்களா, அதுவே சூப்பராக வந்து பிஸ்கட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி இருக்கிற எல்லா பிஸ்கட்டும் பார்த்திங்கன்னா ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுத்துருக்கலாம். இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லாவே அடங்கினோடனே பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்கட்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து எடுத்து ஒரு பிளேட்க்கு வந்து மாற்றிக்க வேண்டியது தான். இப்போ 2வது பேட்சும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிஸ்கெட் எல்லாம் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து இந்த பிஸ்கெட் எல்லாமே ரெடியாகி வந்திருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலுக்கு பாருங்கள் அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா விரிசல் விட்டு இருக்குது பாருங்கள். சூடாக இருக்குது, அதனால தான் என்னால் பிடிக்க முடியல. ஆனால் சைட்லலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு விரிசல் விட்டு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக, உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.